புதிய பாதையாகிய குடும்ப வாழ்க்கையை அருளும்படியாக நீ சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருட்கொடைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வேதத்தை தியானித்த வண்ணமாக ஈசாக்கை போல ஆண்டவரே எங்கள் அன்பு மகன் ஷெரினும் அப்படிப்பட்ட அமைதியும் குறிப்பாக ஆண்டவரோடு கூட உள்ள உறவை உடையவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மையமாய் வைத்து செயல்பட்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு அருளி அதன் மூலமாய் அநேகர் அவர்களை கண்டு அவர்களைப் போல ஒரு முன்மாதிரியான குடும்பமாக மற்றவர்களதை பார்க்க அது வெளிச்செல்ல நீர் கிருபை தாரும். இதோ நாங்கள் இங்கிருந்து ஜெபத்தோடு புறப்பட்டு செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய பிரயாணத்தை துணையாயிரும். குறிப்பாக பெண் வீட்டிலே மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கிற உச்சிதமான பொருட்களை, ஆடை மற்றும் அனைத்து பொருட்களையும் நீர் ஆசீர்வதித்து அதை அவர்கள் பெற்று இந்த உடைமைகள் அல்ல உறவுகளில் உறுதிப்பட நீர் கிருபை தாரும். மீண்டுமாக ஈஸ்வரனையும் அருமையான தாயாரையும் சகோதரி அத்தான் மற்றும் வந்திருக்கிற உறவினர்கள் அனைவரையும் கரத்திலே கொடுக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய பாடகர் குழு ஷெரின் மேல வைத்திருக்க அன்புக்காக, அவர்கள் மேல் வைத்திருக்க இந்த பாசத்திற்காக நாங்கள் மகிழ்கின்றோம். ஆண்டவருடைய வல்லக்கரம் எங்களுடைய உறவுகளிலே தொடர்ந்து இருக்கட்டும். மீண்டும் ஆண்டு வல்லக்கரம் ஷெரினை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், குறிப்பாக ஷெரினோடும், அவர் நாளை தினத்தில் ஆரம்பிக்க இருக்கின்ற குடும்ப வாழ்க்கையோடும், இந்த நாளிலே பெண்ணுக்காக கொண்டு செல்ல இருக்கின்ற உச்சிதமான பொருட்களோடு சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
ವಂದನಂ ವಂದನಮೇ தேவதொந்துமிக்கொண்டிதமே இதுவரையில் எமையே வளமாய் காத்த எந்துரையே மிகு தந்தனம் வந்தனம் வந்தனமே தேவதொந்துமிக்கொண்டிதமே இதுவரையில் எமையே வளமாய் காத்த எந்துரையே மிகு தந்தனம் வந்தனம் வந்தனமே. சர்வ வியாபகமும் ஏமை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சுவாமி பணிவாய் நேமி துதிப்புகழ் தந்தனமே வேதமே வந்தனம் வந்தனமே. கொடுக்கின்றோம். குறிப்பாக அவர்கள் வினிதாக்காக கொண்டு செல்ல இருக்கின்ற உச்சிதமான பொருட்கள், ஆடைகள், மனம் வீசும் மலர் மற்றும் பழவைகள் அனைத்தும் வல்ல கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பொருட்களை அல்ல உடைய உறவுகளில் இன்னும் கூட உறுதியாக இருந்து ஒரு நாட்களிலே இரு பிள்ளைகளும் இரு குடும்பமும் தொடர்ந்து திருச்சபைக்காக உழைக்க நிர்வகித்தார்கள். பொருட்கள் அனைத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாக திரியக நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் வழிநடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவருடன் சிறப்பாக இந்த பொருட்கள் அனைத்தோடும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. சர்வ வல்லவமதும் ஏமை தாங்கினதும் பெரிதே சத்ய சர்வேசுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் தோதியே வந்தனம் வந்தனமே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறார் தருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே வந்தனம் வந்தனமே தேவதொந்துமிக்கொண்டிதமே இதுவரையில் எமையே வளமாய் காத்த எந்துரையே மிகு வந்தனம் வந்தனம் வந்தனமே தேவதொந்துமிக்கொண்டிதமே இதுவரையில் எமையே வளமாய் காத்த எந்துரையே மிகு வந்தனம் வந்தனம் வந்தனமே. தேவன்
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். மகிமைப்படுவதாக. அருமையான நல்ல நாளிலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து அருமையான மணமகளை ஆசீர்வதிக்கும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளும்படிய வாய்ப்பை ஆண்டவனர் கொடுத்தார். ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியான வாய்ப்பை போதகர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் நாம் சுருக்கமாய் சிந்திக்க போகிற வேத வசனத்திற்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாளில் தான் செல்வராஜ் அவருடைய மகள் அருமையான மருமகளுடைய திருமண காரியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் கூட உடைய மகளை நினைவு கூர்ந்து நல்ல குடும்ப வாழ்வுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் சித்தம் கொண்ட அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தின் முந்தின நாளிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆண்டவர் உதவி செய்தீர். அருமையான இந்த திருமணத்தில் இணைக்க இருக்கிற மணமகனுக்காக, மணமகளுக்காக, இரு குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க போகிற வார்த்தைகள் கூடி வந்திருக்கிற எங்களுக்கும் விசேஷமாக மணமகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க நீர் பேசும். உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஒரு சில வார்த்தைகளை மிகவும் சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளில அருமையான மணமகளாகிய மருமகளுக்கு ஒரு ஆலோசனைகளை வேதத்திலிருந்து சொல்லலாம் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரெபெக்காளை குறித்து 3 காரியங்களை அருமையான மகளுக்கு ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். இது அருமையான